ஒவ்வொரு நாளை போல் இன்றைய நாளும் விசேஷித்த நாளா இருக்கிறது. இன்று ஒரு ஒரு மாதத்தின் துவக்கமான ஒரு நாள், முதலாம் திகதி. முதலாம் திகதின்னு சொன்னோன்னே நாங்க இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு இங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் எல்லாரும். ஆஹ் ஜூன் மாசம் தொடங்கிருச்சு. இப்போ மே மாசம் வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்திட்டு போயிருக்காரு. இந்த வருஷம் தொடங்கி 5 மாசம் முடிஞ்சிருச்சு பாருங்க. அது எங்களுக்கு போனது கூட விளங்கல. சகோதரர் கூட அனர்த்தத்தை சந்திச்சார், ஆனா கர்த்தர் அவரை காத்தார். என்னையும் கூட காத்திருக்கார், உங்களையும் காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்த புதிய மாதத்துக்கு எங்களை வர வைத்தது அவருடைய கிருபையே. நாங்க முதலாவது வாசிப்போம் புலம்பல். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 நாங்கள் வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கிருபையினால தான் நாங்க இன்றைக்கு வரைக்கும் தாங்கி அவர் எங்களை நடத்துறார். இன்றைக்கு வரைக்கும் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதற்கு கீழாக ஒரு வசனம் இருக்குது. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. பாருங்க, அந்த கிருபைகள் நேத்துள்ள கிருபை இல்லை இன்றைக்கு. திருப்பி நாங்க அந்த பழைய விஷயங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நேத்துள்ள கிருபை அது நேத்தோட போச்சு. இன்னைக்கு புதுசா ஆகுது. இந்த வசனம் மூலமா நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுது. நாங்க கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷர்களா ஆகிக்கிட்டே இருக்கணும். நாங்க ஆகி முடிஞ்சுன்னு நினைச்சோம்னா அது எங்கட பிள்ளை. நாங்க புதுசா மாறிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கூடாக நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தும் போது, இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் விசேடமா அலங்காரம். அலங்காரம்னு சொன்னோன்னு உங்ககிட்ட கேட்டா, இப்ப இந்த ஒரு திருமணத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகும் போது எல்லாரும் எப்படி போவீங்க? புதிய ஒரு பெண்கள்னா புதிய சாரி, இல்லாட்டி புதிய ஒரு நல்ல ஒரு ஆடை, நிறைய பேர் புதுசா தான் உடுத்திட்டு போவீங்க. நகைகள் நிறைய போட்டு போவாங்க. ஆண்கள் கூட இந்த இந்த ஏரியா எடுத்த புதிய வேஷ்டி ஷர்ட், அந்த ஷர்ட் அழகா உடுத்திட்டு, இப்ப கொழும்பு பக்கம் எல்லாம் எடுத்தா அங்க பிளேசர் எல்லாம் உடுத்தி அவங்க அந்த அந்த ஒரு வித்தியாசமா விளங்கும். அவங்க கல்யாணத்துக்கு தான் போறாங்கன்னு விளங்குற மாதிரி எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா இங்க கல்யாணத்துக்கா போறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அழகா உடுத்திருப்போம். நாங்க பார்க்கிறோம், இப்ப அதுக்கு முன் இப்ப ஒரு ஒரு பெண் ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது கல்யாணம்னா இந்த கணவர் அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது, அதுக்கு பேர் கல்யாணம் நாங்க சொல்றோம். அவங்கள இணைக்கிறது கர்த்தரா இருக்கார். ஆனா நாங்க அதுல இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப அலங்கரிப்பாங்க. இந்த இப்ப அக்கா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, காலையிலேயே ஒரு 3 மணியோ 2 மணிக்கோ கூட்டிட்டு போயிடுவாங்க பொண்ணு. மாப்பிள்ளைய கொஞ்சம் லேட்டா தான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த மெஷின்ல எல்லாம் போட்டு அந்த என்னென்னமோ எல்லாம் செய்வாங்க. மேக்கப் எல்லாம் போட்டு, ஃபவுண்டேஷன், ஒவ்வொரு வகையான பவுடர், அதுக்கெல்லாம் பேர் தெரியாது. அப்புறம் கடைசியா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு அவங்க பாக்குறதுக்கு அந்த போக்குள்ள அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அங்கிருந்து வரக்குள்ள வேற மாதிரி வருவாங்க. இந்த பியூட்டிஷியன். இப்ப இப்ப நாங்க நான் புதுசா ஒரு காரியத்தை அன்னைக்கு சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், பியூட்டிஷியன்ஸ்ன்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா ஒரு போதனை பண்றவர், அடுத்தது போதகர், ஒரு ஊழியக்காரர் ஒரு பியூட்டிஷியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது நாங்க கர்த்தருக்கு முன்பாக மனவாட்டிய அலங்கரிக்கணும், அதே போல அவங்கள ஆயத்தப்படுத்தணும். இப்ப பியூட்டிஷியன் வேலைன்னா ஆயத்தப்படுத்துறது, அவங்கள ரெடி ஆக்கி அவங்கள ஒரு கல்யாணத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப மாப்பிள்ளைன்னு சொன்னா ஒரு சலூனுக்கு போயிட்டு அந்த முடிவெற்றவர் கேட்பார், அப்ப கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னோன்னா அதுக்கேத்த மாதிரி அவர் முடியெல்லாம் வெட்டி விடுவார். அப்ப அந்த மாதிரி செய்து அவங்கள ஆயத்தப்படுத்தி அனுப்புவாங்க. இப்ப நாங்க இந்த காரியத்தையும் நாங்க கிறிஸ்தவர்களா அதுல இருந்து என்ன கற்றுக்க போறோம்னா இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷத்துல சொல்லி இருந்துச்சு, இயேசுட அதாவது விண்ணேற்றத்தை பத்தி சொல்லி இருந்துச்சு. லூக்கா 24:44 இருந்து 53 நாங்க வாசிச்சோம். அதுல அதை பத்தி சொல்லி இருந்துச்சு. விண்ணேற்றம், இயேசு அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு அவர் சில காரியங்கள் செய்தார். அதை நாங்க
குறிப்பிட்டு அதை கொஞ்சம் நாங்க பார்ப்போம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்க தான் சாட்சிகள். நாங்க அதாவது அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு எப்படி நாங்க சாட்சி சொல்றதுன்னா, யாராவது மனது உடைந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல நாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுக்கு இயேசுவ தெரியுமா? இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு முடியும் உங்களோட பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் செஞ்சு தருவார். அதாவது பாஸ்டர் கிட்ட சொல்லுங்கன்னு இல்ல, இயேசு கிட்ட சொல்லுங்க, அவர் செய்து தருவார்னு எங்களுக்கு சொல்ல முடியும். நாங்க எங்களால சில நேரங்கள்ல எங்களால அப்படி முடியாம போயிருச்சுன்னா நாங்க பாஸ்டர் கிட்ட அறிமுகப்படுத்தி பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், இல்லாட்டி ஃபாதர் ஜெபம் பண்ணுவார். நீங்க அந்த பிரச்சனையை சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை இல்லாம, ஆனா இல்லாமக்கிறது இயேசுன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க ஆழமா சொல்லி கொடுக்கணும். பாஸ்டர் இல்ல, இயேசுன்னு சொல்லி. அப்ப நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஒரு விஷயத்த. அப்ப அதுக்கு நாங்க தான் சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு இங்க பைபிள் சொல்லுது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். இப்ப இயேசு வந்து எங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார், சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்னொரு விஷயம் சொன்னார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நான் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த டைம் வந்து இந்த சீடர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் நாங்க யோசிச்சு பார்ப்போம், எங்கட வாழ்க்கையில அதை எப்படி நடக்கும், நாங்க அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது, எங்களுக்கும் அது அந்த ஆவி வந்துருச்சான்னு சொல்லி. அப்ப எங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்குது, அதை செயற்படுத்த வேண்டியது எங்கட கையில தான் இருக்குது. இப்ப அது செயற்படணுமா இருந்தா நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்கறதுன்னா என்ன, பாவம் செய்யக்கூடாது. அதே போல கர்த்தர் எங்களுக்காக என்ன சொன்னார், என்னது, மற்றவர்களை சீஷராக்க சொல்லி சொன்னார். அதாவது சகலரையும் சீஷராக்குங்கள், சிருஷ்டி எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சகலரையும் சீஷராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்ப நாங்க பார்க்கிறோம், இயேசு எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கார். இப்ப நாங்க உயிர்த்தெழுதல் பத்தி பார்த்தோம், அதாவது ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம், அதனால திருப்பி அதை வாசிக்க தேவையில்ல. விண்ணேற்றம் திருநாள் நாங்க குறிச்சு இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். விண்ணேற்றம் போலவே மறுபடியும் அவர் வருவார். அப்ப அவர் எப்படி ஏறி போனாரோ அது போலவே மறுபடியும் அவர் இங்கே வருவார். அந்த நேரம் அவர் எப்படி போனாரோ அப்படி இல்லை, போனது போல திருப்பி வருவாருங்கிறது உண்மை. அவர் எப்போ வருவாருங்கிற நாள் கர்த்தர் ஒருவருக்கே தெரியும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆனா நாங்க நம்புறோம் அவர் திரும்பி வரப்போறார் என்று. நாங்க வரும்போது இப்ப எங்களோட கடமையை நாங்க சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் முதல் சொன்னது போல யாராவது ஒருவர் அவர்களோட பிரச்சனையில இருக்கும் போது அவங்க வெளியில வர முடியாம இருக்கக்குள்ள அவங்கள நாங்க எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு சொன்னா நாங்க அவங்க கிட்ட சொல்லணும், உறுதியா சொல்லணும். நாங்க ஃபர்ஸ்ட் நம்பணும், இயேசு உயிர் தெழுந்தாருங்கிறத நம்பினா தான் எங்களுக்கு சொல்ல முடியும், இயேசு உங்களுக்காக சிலுவையில மரிச்சார், நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்து உங்களை வெளியில எடுக்க அவருக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க அடிச்சு சொல்லலாம். நாங்க நம்பணும்னா மட்டும், நாங்க ஃபர்ஸ்ட் நம்பணும், உறுதியா இருக்கணும். அப்பதான் நாங்க மற்றவங்களுக்கு அதை சொல்லலாம். அப்ப நாங்க உறுதியா இருக்கணும் போலவே இன்னொன்னு சாட்சிகளா இருப்பீர்கள்ங்கிற வசனம் இருக்குது. சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லக்குள்ள அதுல நிறைய விஷயங்கள் நாங்க யோசிக்கலாம். சாட்சிகள்னா என்னது, நீதிமன்றத்தை எடுத்தா அதுல சாட்சி, அதாவது இவர் கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றது, இல்லாட்டி இவர் திருடுறதை நான் கண்டேன்னு அந்த மாதிரி சாட்சி சொல்றது. இது இவர் உயிரோடு இருக்கிறாரு சாட்சி சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு நாங்க சாட்சிகளா இருக்கணும். அப்படின்னா இயேசு எப்படி இருந்தாரோ அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருந்தாருங்கிற அந்த காரியத்தை நாங்க நினைவு கூறணும். அதாவது நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும், அதைத்தான் இயேசு சொல்றாரு. சாட்சிகளா இருப்பீங்க. நாங்க வந்து கண்ட வாக்குல வாழ்ந்துக்கிட்டு இயேசுவை பத்தி சொல்லணும்னா அது சரி வராது. நாங்களும் அதாவது ஒரு நாள் என்னது இயேசு சொன்னார், சில இந்த பரிசேயர்கள் அவங்களெல்லாம் பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்லி திடீர்னு சொன்னார். அப்ப அப்படி ஒரு வார்த்தை இப்ப நாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கல்லறை வந்து அழகா இருக்கும், இந்த என்னது இந்த புதைக்கிற கல்லறை. ஆனா அழகா பேர் எல்லாம் எழுதியிருக்கும், வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கும். ஆனா உள்ளுக்கு என்ன கரையா பிடிச்ச எலும்பு துண்டும் அழுகி போன உடம்பும் இருக்கும். அப்ப
எங்களோட அந்த எங்களோட வாழ்க்கை வந்து எப்பயும் வெளித்தோற்றம் மட்டும் இல்லை, உள்தோற்றமும் சுத்தமா இருக்கணும். அதைத்தான் இயேசு சொல்றார். அதன் மூலமா அப்ப நாங்க ஆயத்தப்படுத்தணும்னு சொன்ன அந்த காரியத்தை குறித்து இன்னும் பார்ப்போம். பியூட்டிஷியன்ஸ் சொல்லி சொன்னேன். அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் கூட நாங்க நடந்து கொள்றதும், அவருடைய வெளிச்சத்தை எடுத்து செல்றதும், எங்க மூலமா அந்த வெளிச்சம் வெளியில போகணும். அந்த அதே போல இயேசு மறுபடியும் வரும்போது நாங்க ஆயத்தமா இருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கணும். நாங்க வந்து இன்னொன்னு அப்போஸ்தலர் 1:8 அதை வாசிச்சு பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவி வந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நாங்க வந்து அதாவது சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்த ஆவி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பிழை. நாங்க வந்து கர்த்தருடைய இந்த வேதத்துல பார்த்தோம்னா அப்படி ஒண்ணும் இல்லை. அந்நிய பாஷை வந்தா தான் பரிசுத்தாவியானவர் வந்திருக்காருன்னு சொல்லி இல்லை. எல்லாரோடையும் இருப்பார். எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு பரிசுத்தாவி எங்களோடயே தான் இருக்கும். நாங்க தான் அது தெரியாம இருப்போம். அப்ப நாங்க பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சம்மாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியா இருக்கணும் நீங்க சொல்லியிருக்கிற படி. அப்ப நாங்க அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தணும். நாங்க வந்து இந்த 10 கன்னிகைகள் உவமை நாங்க இதுக்கு முன்னுக்கு கேட்டிருப்போம். 5 பேர் ஆயத்தமா இருப்பாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாம இருப்பாங்க. அதுல நாங்க சிந்திச்சு பார்ப்போம், நாங்க அந்த 5 ஆயத்தமா இருந்த அந்த கன்னிகைகளா இருக்கிறோமா, இல்லாட்டி அந்த ஆயத்தம் இல்லாம அந்த விளக்குகள் அணையத்தக்கதா அந்த எண்ணெய் குறையிறது கூட தெரியாம இருந்த அந்த கன்னிகைகளா இருக்கிறோமா அப்படின்னு நாங்க இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். அப்ப நாங்க எப்ப வருவாருங்கிறது தெரியலாட்டியும் நாங்க ஆயத்தமா இருக்கணும். இப்ப அந்த நாங்க கன்னிகைகள் உரிமையில பார்த்தோம்னா எந்த வேலையில வராருன்னு சொல்லி தெரியாது, ஆனா ஆயத்தமா இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவும் எண்ணெய் வச்சிருந்தாங்க. இவங்க போயிட்டு அவங்க அந்த அந்த என்னது மதியற்ற அந்த கன்னிகைகள் போயிட்டு அந்த கன்னிகைகள் கேட்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, இல்ல இது எங்களுக்குள்ளது, நீங்க வெளியில போயிட்டு வேற எங்கேயாவது வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நாங்க யோசிக்க கூடாது கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அதாவது எங்கட பரிசுத்தம் வந்து எங்களுக்கு, நாங்க உண்மையா நடக்கிறது எங்களுக்கு, நாங்க நடந்தோம்னு சொல்லி எங்கட பிள்ளைகளுக்கு போகாது. எங்கட உண்மைத்துவம் வந்து எங்களுக்கு தான். நாங்க செய்யற பாவங்களுக்கும் எங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், வேறொருத்தருக்கு இல்லை. நாங்க அதுல உறுதியா இருக்கணும். நாங்க எங்களை ஆயத்தப்படுத்தணும் கர்த்தருடைய வருகைக்கு. இப்ப உயிர் தெழுந்தார். அப்ப இன்னொரு சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னொரு சங்கீதமும் இருக்குது, சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்ப அந்த என்ன அலங்காரம்னு சொல்லி சொன்னா, அந்த கல்யாணத்துக்கு போற அந்த என்னது மேக்கப்போ அது இதோ இல்லை, இந்த பரிசுத்த அலங்காரத்தை தான் கர்த்தர் எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப பரிசுத்த அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு நாங்க நான் அடிக்கடி சொல்றது போலவே இந்த வேதத்தை தான் வாசிக்கணும். பிரதரும் அதே தான் சொல்லுவார். யாருனாலும் அதைத்தான் நாங்க செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்ப நாங்க அந்த பரிசுத்த அலங்காரத்தோட இருக்கலாம். நான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு நாள் இந்த எப்பயாவது நாங்க ஒரு ஊழியக்காரரை காணும் போது, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரரை காணும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எப்படி ஏன் வருது அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டோட பிரதர் நீங்களா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அது ஏன்னா அவங்க கிட்ட அந்த பரிசுத்த அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரத்தை தான் கர்த்தர் எங்க கிட்ட எதிர்பார்க்கிறார். அதாவது ஊழியக்காரர்கிட்ட மட்டும் இல்ல, அந்த நம்ம சொன்னது போல அந்த பியூட்டிஷியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, அதுல அலங்கரிக்கப்படுறது வந்து யாரு? இந்த மனவாட்டியாகிய சபை. அப்ப இயேசு வந்து ஒரு நாள் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு வருவார். நாங்க பரிசுத்த அலங்காரத்தோட அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அப்ப இன்னொன்று இயேசு சொல்றார், யோவான் 14:3 சொல்றார்,
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்ப இயேசு சொல்றாரு. இப்ப இயேசு விண்ணேறினார்னு சொல்லி நாங்க முதல் பார்த்தோம். அதே போல இன்னொன்று சொல்லியிருக்கார். இயேசு வந்து நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர்கிட்ட நாங்க சேர்த்து கொள்ளணும்னா அங்க பரிசுத்தம் இல்லாம நாங்க தேவனை தரிசிக்க முடியாது. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கிறபடி இயேசு மறுபடியும் வருவாருங்கிறது உண்மை. நாங்க அவருக்கு முன்பாக அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதைத்தான் இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அதே போல இயேசு வருவார் என்றதை உறுதிப்படுத்தும்படி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தல் 22:20 அதுல என்ன சொல்லியிருக்கு? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவர் உண்மையா வருவாருங்கிறது உண்மை. இப்ப பைபிள் முடிகிற அந்த வசனம் தான் அது. அதாவது வெளிப்படுத்தல் 22ங்கிறது இந்த கடைசி வசனம். அன்னைக்கு இருக்கிற கடைசி வசனம் தான் இப்ப நான் வாசிச்சது. அப்போ உண்மையா அவர் வருவாருங்கிறது உண்மைனா நாங்க அதை நம்புற மாதிரி இருந்தா உறுதிப்படுத்தும்படி நாங்க பரிசுத்தமாகணும். இன்னும் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். மாரநாதா, அதாவது மாரநாதா இல்ல மாரநாதா, அந்த அதோட அர்த்தத்தை சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க. தெரியுமா? இந்த நாளும் நாங்க இந்த ஜெப புத்தகத்துல வாசிக்கிறோம். அதாவது மாரநாதா, அதுக்கு பிறகு இன்னொன்னு சொல்லுவோம். அதுதான் அதோட அர்த்தம். யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அது என்னன்னா, மாரநாதா ஆண்டவரே இயேசுவே வாரும், அதுதான் அதோட அர்த்தம். அப்ப நாங்க இந்த நாளும் அப்ப மாரநாதான்னு சொல்றோம். ஆனா இவ்வளவு நாள் அப்ப அர்த்தம் தெரியாம தான் சொல்லியிருக்கோம் போல. இனிமே நாங்க தெரிஞ்சு சொல்லுவோம். மாரநாதா ஆண்டவரே இயேசுவே வாரும்னு நாங்க பதில் சொல்றது போல இயேசு வருவார். அதற்காக நாங்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாங்க இப்போது அனைவரும் ஜெபத்திலே தரித்திருப்போம். அமைதியாக இருந்து நாங்களே எங்களுடைய உள்ளங்களை கர்த்தருக்கு முன்பாக தூய்மைப்படுத்துவோம். எங்களுடைய உள்ளத்தின் அழகு எங்களுடைய முகத்திலே தெரியும்படி கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, எங்களுடைய உள்ளத்தையே அவர் கேட்கிறார். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்தும்படி கர்த்தரிடத்திலே வேண்டுவோம். இன்னுமாய் நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து கொள்கிறோமோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வர கிருபை செய்தலுங்க கர்த்தாவே. அதே போல இன்னுமாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கூடாக மற்றவர்களை நாங்கள் போஷிக்கத்தக்கதாக எங்களுடைய வார்த்தைகளும் கூட அமைய கிருபை செய்தலுங்க கர்த்தாவே. நாங்கள் சில நேரங்களிலே எங்களுடைய வார்த்தைகளை வீணாக பயன்படுத்தி இருப்போம். சில நேரங்களிலே எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை துன்பப்படுத்தி இருக்கும், புண்படுத்தி இருக்கும். ஆனாலும் கர்த்தாவே, எங்களுடைய வார்த்தைகள் இனிமேலும் அப்படியாக அமையாதபடி கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உம்முடைய நாமத்தின் மகிமைப்படுத்தும்படி நடக்க கிருபை செய்தலுங்க கர்த்தாவே. இன்னுமாய் நாங்கள் உம்முடைய பார்வைக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள அலங்காரத்துடனே அலங்கரிக்கப்பட கிருபை செய்தலுங்க கர்த்தாவே. உம்முடைய நாள் இங்கே வரும் போதும் நாங்கள் அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி செய்யுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஆமேன்.